ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முருகர் அருளால் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. என்ன திங்கக்கிழமை எடுத்த வீடியோ இது. சாரி, கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. நாங்கள் சிறுவாபுரிக்கு போனோம். 4வது வாரம். இந்த 4வது வாரம் போய் இந்த முருகனை பார்க்க காட்டியும் என் வீட்டில் பயங்கர சண்டை. என் வீட்டுக்காருக்கும் எனக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எவ்வளவோ இருந்தது. இது மத்தியிலே நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம். பார்த்திங்கன்னா, பின்னாடி ஆதி மூலவர் வந்து இந்த 4வது வாரம் தான் எனக்கு பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ஃபஸ்ட்லாம் முன்னாடி போய் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு போயிடுவேன். பின்னாடி குளம் அதெல்லாம் கூட போயிருப்பேன். ஆனால் பின்னாடி கோயிலுக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. அன்றைக்கி கூட்டம் இல்லாதனால கோயிலுக்குள்ளே விட்டாங்க. பின்னாடி எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இதில் வந்து நிறையா வந்து கோயிலுக்கு விளக்கு போடுறோம், 6 வாரம் ஒரு வேண்டுதல் வச்சு போடுறோன்னாக்கா நிறைய ப்ராப்ளம் வரும். வீட்டில் கணவன் மணிக்குள்ளே சண்டை வரும், சச்சரவுகள் வரும். கூட்டு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யார் மூலியமாவது ஒரு தடங்கல்னு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். உள்ளே வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் இருக்காங்க. அவங்கள வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக தடங்கல் இல்லாமல் கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த முறை நான் ட்ரை பண்ண போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடிமரம் நல்லா சாமி கும்பிட்டுங்க. மெயினே அது கொடிமரம் தான் ஒரு கோயிலுக்கு. இன்னொன்று, நிறைய பேர் இங்கே ஒரு தப்பு பண்ணுறாங்க. கோயில் அந்த என் வீட்டுக்கார் பக்கத்தில் ஒரு பொண்ணு க்ரீன் சாரி பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து லூஸ் சாரி வந்து ஒன் சைடு ஃப்ளீஸ் விட்டுருந்தாங்க. விளக்கு ஏற்றிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் விளக்கு வந்து அவங்க முந்தானை பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி தப்பு ஏன் பண்ணுறீங்க? ஒரு கோயிலில் விளக்கு போட போகிறோம், பக்கத்தில் நிறைய எரியுதுனாக்கா நம்ம சாரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் தான் ஒன்று மாதிரி ஒன்று நடக்காது. கோயிலில் ஒரு அசம்பவம் தான் நடக்கும். நமக்கே கஷ்டமாயிடும், என்னடா கோயிலுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே இயற்கை சூழலாக வந்து சூப்பராக இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் அந்த போர் செட்டை பார்த்தோன்னு டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டாரு. நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன், எரியுது வெயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் என் பொண்ணு நானும் வரேன்னு கத்தவும், அப்புறம் என் பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் கை காலெலாம் கழுவி விட்டுட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்தோம். அவர் அந்த தண்ணியே குடித்தார். வேறு விவசாய தண்ணியே எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்தார். அப்போ வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பு கொக்கு பார்த்தேன் நான். ஏன்னா நம்மலாம் வெள்ளை கொக்கு தான் பார்த்துருப்போம். ஆனால் சிறுவாபுரியில் தான் அதிசயமே எனக்கு அந்த வயலில் கருப்பாக மேய்ஞ்சுது. இதெல்லாம் என்னங்க கருப்பாக வேறு மேய்து, கொக்கு வெள்ளை கொக்கும் இருக்குது அப்படின்னா இது கருப்பு கொக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கொக்கு மாதிரியே தான் இருக்குது பாருங்க. பாருங்கள், கருப்பாக எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நான் இதை பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ வந்து கருப்பாக கொக்கு மேயிறத. அது வந்து ஒரு வேளை மடையானாக இருக்குமோ? எனக்கு மடையான் கூட ஒரு மாதிரி கலர் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வரும்போது முருகா நீ துணைக்கு வான்னு அது பாருங்கள் கூடயே வராரு பார்த்தீங்களா?